ஃபிரௌன் சாதாரண ஆள் கிடையாது. பெரிய பெரிய ஒரு அரசன். படை பலம், பண பலம், பதவி பலம், அதிகார பலம், அதுவும் இருக்கக்கூடிய மொத்த திமிரும் அவன்கிட்ட தான் இருக்கும். இவ்வளோ பெரிய ஒரு ஆள்கிட்ட போய் சாதாரணமாக இவர் இருக்கிறாரு. மூசா நபியை கூப்பிட்டு அல்லா போன்னு சொல்லி சொன்னான். உடனே மூசா நபி அல்லாட்ட கேட்குறாங்க, யாரெல்லாம் நான் எப்படி போகிறது அவன்கிட்ட? இவன் சாதாரண ஆள் கிடையாது, கொன்றுவான். அவன் அடுத்த வினாடியே கொலை செய்யக்கூடியவன். அனரப்புக்கும் ஆளா. அவன் என்ன சொல்லி இருக்கிறான்னா, நான் தான் இறைவன், என்னையே தான் வணங்கணும்னு மக்கள்கிட்ட சொல்லி இருக்கக்கூடியவன்கிட்ட போய் இல்லை இன்னொரு இறைவன் இருக்கிறான், அவன் தான் உண்மையானு போய் சொல்லணும். சொல்வதற்கு உண்டான தகுதி வேணும், தைரியம் வேணும், எல்லாமே இருக்கணும்ல. இவங்கள்ட்ட எதுவுமே கிடையாது. இவங்க சாதாரண ஒரு ஆளு. ஆனால் அல்லாஹ் போய் சொல்லுன்ட்டான். மூசா நபி கேட்குறாங்க, எப்படி அல்லா நான் போகிறது? அவன் அநியாயம் செய்யக்கூடியவன். அவன்கிட்ட நான் போனேன்னா முதல்ல அவன் என்னைய பொய்யனாக்கிடுவான். நான் போய் நீ கடவுள் இல்லை, நீ இறைவன் இல்லை, இறைவன் என்பவன் வேற ஒருத்தன், அவன் எல்லாத்துக்கும் அதிபதி என்பதாக நான் உன்னுடைய பற்றி சொல்ல ஆரம்பிக்கும் போது அவன் என்ன செஞ்சிருவான்? என்னைய பொய்யனாக்கிடுவான். என்னுடைய உள்ளம் எனக்கு நெருக்கடியை கொடுக்குது யா அல்லாஹ். அப்புறம் என்ன, எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றான். எனக்கு அவன்கிட்ட போறதுக்கே எனக்கு பயமா இருக்குது என்பதாக சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, என் வாய் வேறு திக்குவாய். எனக்கு மூசா நபிக்கு பேச்சுக்கு சரியா வராது, திக்கி தான் பேசுவாங்க. இப்போ அல்லாட்ட சொல்றாங்க, என் வாய் வேற திக்குவாய். இந்த வாயை வச்சுக்கிட்டு இந்த உடம்பை வச்சுக்கிட்டு அவன் முன்னாடி போய் நான் எப்படிடா அல்லா நிற்கிறதுன்னு சொல்லி பயந்து கொண்டு அல்லாஹ்விடத்துல கேட்டுட்டு சொல்றாங்க, என் கூட என் சகோதரரை அனுப்பி வைக்கிறியா அப்படின்னு சொல்லி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள், மூசா நபியினுடைய சகோதரரை, என் சகோதரரை வேணா நான் கூட்டி போறேன், கொஞ்சம் தைரியத்துக்கு நான் கூட்டி போறேன். ஒரு ஆளா போனா மாட்டிக்குவோம், 2 பேரா போனா கொஞ்சம் தைரியமா இருக்குமே சொல்லி கேட்கும் பொழுது சரி கூட்டிட்டு போங்கன்னு அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு மூசா நபி பயப்படுறாங்கன்னு சொல்லி அல்லாஹ் விட்டுட்டானா, சரி மூசா நீங்க பயப்படுறீங்க, அவனை எதுக்கிறதுக்கு உண்டான எல்லா தகுதியும் உங்கள்கிட்ட வந்ததுக்கு பின்னாடி நீங்க போங்கன்னு அல்லாஹ் சொல்லலை. உன் சகோதரனை கூட்டிட்டு போங்கிறான் அல்லாஹ். திரும்பி போய் அவன்கிட்ட போய் பேசுங்க என்பதாக அல்லாஹ் கூறினான். அல்லாஹ் சொன்னா, என்னுடைய கருணையும் என்னுடைய கிருபை என்னுடைய உதவியும் உங்களுக்கு இருக்குது, நீங்க போங்கன்னு சொன்னாங்க. அவ்வளவு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை, அவ்வளவு பெரிய ஒரு அரசனை 2 பேர், மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள், ஹஜ்ரத்னா ஹாரூன் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள், இந்த 2 பேரும் அவ்வளவு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை நடத்தக்கூடிய, நான் தான் கடவுள் என்பதாக சொல்லக்கூடிய ஒரு திமிரு பிடிச்ச ஒரு அரசன் முன்னாடி அல்லாஹ்வினுடைய ஏகத்துவத்தை போய் எடுத்து சொல்றாங்க. நீ இறைவன் கிடையாது, நீ ரப்பு கிடையாது, அல்லாஹ் என்பவன் ஒருவன், அவன் தனித்தவன் என்பதாக அல்லாஹ்வுடைய வல்லமைகள்லாம் சொல்லும் பொழுது ஃபிரௌன் சொல்றான், மூசாவே உன்னையெல்லாம் நான் குழந்தையிலேருந்து பார்த்துக்கிறேன். ஏன்னா மூசா நபியை வளர்த்ததே ஃபிரௌன் தானே. அந்த வரலாறு நம்ம எடுத்து பார்த்தோம்னா, அந்த கடலுக்குள்ள அவங்க அன்னை ஆமி அந்த